கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 56ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், முழுவதும் அவரை நம்பி இருக்க வேண்டும். நாம் வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், பிறகு நாம் நம்மையே நம்பாமல் நம்முடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். நாம் சொல்லுகிறபடியே நம்முடைய நினைவுகள் அவர் மீது சார்ந்திருக்க வேண்டும். நாம் அவரையே நம்பி இருக்க வேண்டும். நாம் சொல்லுவது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கவே கூடாது. நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் மனத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததான பவுல் ஆசியாவில் நேரிட்ட உபத்திரவங்களை பார்க்கிற பொழுது, அவருக்கு நேரிட்ட சோதனைகள், அவருக்கு வந்த கஷ்டங்கள், அவருக்கு வந்த பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அந்த உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, நீங்கள் கட்டாயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற போது எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வருகிறது, எப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை கட்டாயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் நம்பிக்கை அற்றுப்போனவர்களாய் காணப்பட்டோம். இனி வாழ்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று சொன்னால், எங்களை கொல்லுவதற்கும் எங்களை அடிப்பதற்கும் அநேக காரியங்கள் எங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்தது. எனவே எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்றுப்போனது. பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது என்று அவர் எழுதுகிறார். அப்படி எங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் வந்த பொழுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல், நாங்கள் எங்களையே நம்பி இருக்கிறவன் எப்படியாகிலும் இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று சொல்லி நாங்கள் எங்களை நம்பாதபடிக்கு மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். கர்த்தரை நம்பி இருந்தோம். ஆனாலும் மரணம்தான் அடுத்தது என்ற சூழ்நிலைகளுக்குள்ளாய் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடந்ததை பார்த்தோம். ஆனால் தேவனை கர்த்தர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்த தேவனை கர்த்தர் வேத வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். அவர் தப்புவித்தார், அவர் தப்புவிக்கிறார், இன்னும் அவர் எங்களை தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. எனவே நாம் யாருக்கும் பயப்பட வேண்டுகிற அவசியமே இல்லை. இங்கு இருந்தால் கர்த்தரை பற்றி சொல்லுவோம், கர்த்தரிடத்தில் போனால் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சமர்ப்பிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவரையே நம்பி இருக்க வேண்டும். அவரையே நம்பி இருப்பதினாலே நாம் யாருக்கும் பயப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை. மனிதன் என்ன செய்தாலும் அது ஒருபோதும் நம்மை அழித்துவிட முடியாது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தை அவர்கள் அழிக்கலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவை ஒருவரும் அழிக்க முடியாது. நம்முடைய ஆத்மா நித்தியமாக அவருடைய ராஜ்யத்தில் போய் இருக்கும். ஆனாலும் தேவன் இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆண்டவரே, உலக மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு உம்மை நம்பி இருந்து, ஆண்டவரே, நம்பிக்கையின் நாயகனாகி உம்மை நாங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் எங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்குவேன் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். மரணம் வந்தாலும் கூட அந்த மரணத்தை நின்று நீர் விடுதலையாக்க வல்லமில்லவராய் இருக்கிறபடினாலே
ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உண்மை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.